கர்த்தரும் மகிமை நிறைந்த தேவனுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒருவரிலும் இன்னும் பலமான கிரியைகளை நடப்பித்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 49 அதன் 2வது வசனம். ஆனாலும் இஸ்ரவேல் தன் தேசத்தை சுதந்தரித்து கொண்டவர்களின் தேசத்தை சுதந்தரித்து கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்திலே 2 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருப்பதை காண முடியும். ஒன்று, மாம்சத்திலே பிறந்த தேவனுடைய சபைக்குட்படலாகாத அம்மோன் புத்திரரை குறித்து சொல்லப்படுகிறது. இன்னொன்று, இஸ்ரவேல் புத்திரரை குறித்து சொல்லப்படுகிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு விரோதமாக மாம்ச பலத்தோடு கூட எழுந்து இஸ்ரவேலை ஒட்டுக்கி அடக்க நினைக்கிற அம்மோன் புத்திரருடைய ஆரவாரங்களையும் ஆர்ப்பரிப்புகளையும் கர்த்தர் தகர்த்து அவைகளை மண்மேடாக்கி போடுகிற ஒரு நிலையை அங்கே பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரம்பத்திலே ஒடுக்கப்பட்டாலும் கர்த்தருடைய ஜனமாயிருப்பதினாலே அவர்கள் தங்கள் வழிகளை கர்த்தருக்கு நேராக்கின பொழுது அவர்களை ஒடுக்கத்திற்கு உட்படுத்தின கர்த்தரே அவர்களை விடுவித்து அவர்களை ஒடுக்கினவர்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய நன்மைகளினால் நிறைத்து தேசத்தை சுதந்தரித்து கொள்ளுவதற்காக ஆண்டவர் உதவி செய்வதை காண முடிகிறது. பிரியமானவர்களை, இன்றைக்கும் மாம்ச பலத்தினாலே தேவ பிள்ளைகளை ஒடுக்குகிற மாம்ச கிரியைகளினாலே தேவ ஜனத்திற்கு விரோதமாக எழும்புகிற கூட்டத்தார் பெருகி இருக்கிறார்கள். அது எல்லா மக்களிலும் அவர்கள் பெருகி இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய நாமத்தினாலே என்றைக்கும் கர்த்தருடைய ஜனம் ஒடுக்கத்திற்காக நெருக்கத்திற்காக தேவனால் அனுமதிக்கப்படுவதில்லை. ஆண்டவருடைய ஜனம், ஆண்டவருடைய பிள்ளை எப்பொழுது தன்னுடைய வழியை வேத வசனத்தை கொண்டு திருப்பி கொள்ளுகிறார்களோ கர்த்தர் ஒடுக்கினவர்களுடைய கரத்தினின்று அவர்களை நெருக்கத்துக்கு உட்படுத்தின அவர்களை அவமதித்தவர்களுடைய கரத்தினின்று அவர்களை விடுதலையாக்கி அவர்கள் இழந்த நன்மைகளையும் இழந்த ஆசீர்வாதங்களையும் இழந்த சுகபலன்களையும் ஆண்டவர் திரும்ப தந்து அதே ஒடுக்கின ஜனத்திற்கு முன்பாக, அதே நெருக்கத்துக்கு உட்படுத்தின ஜனத்திற்கு முன்பாக, அதே கலங்க பண்ணின ஜனத்திற்கு முன்பாக கர்த்தராகிய தேவன் தலை நிமிர பண்ணுகிற ஒரு சாட்சியாக ஆண்டவர் மாற்றுவதை இன்றைக்கு நாம் உணர்ந்து கொண்ட கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு தருகிறார். பிரியமானவர்களே, இன்னும் உலக மாம்ச பலத்தினாலே மனிதர்களுடைய பலத்தினாலே ஒடுக்கப்படுகிற ஒருவராய் நாம் இருப்போம் என்றால் இந்நாட்களிலே நம்முடைய வழிகளை தேவ வசனத்தின் மூலமாக செம்மையாக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை எல்லா ஒடுக்கத்தினின்றும் விடுதலையாக்கி அவர்கள் கைவிட்டு சென்ற தேசத்தை மறுபடியும் திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்தது போல நம்மையும் இழந்தவைகளும் கைவிட்டு சென்றவைகளையும் ஆண்டவர் திரும்ப தந்து ஆசீர்வதிக்க இந்த வார்த்தைகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். வேத வசனத்திற்கு நேராய் முழுமையாய் திரும்புவோம். கர்த்தருடைய மகத்தான செயல்களும் வல்லமைகளும் கிரியைகளும் நம்மிலே பலமாய் வெளிப்படும். கர்த்தரே நம்மில் மகிமைப்படுவார். தேவனுடைய வார்த்தை தாமே நம்மை ஆசீர்வாதமான செமையான பாதைக்குள் நம்மை நடத்தி செல்லட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தை நல்ல ஆண்டவரே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அம்மோன் புத்திரரால் ஒடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், அம்மோன் புத்திரரால் பறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவரே திரும்ப கொடுப்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வழிகளை வேத வசனத்தின்படி நேராக்கின பொழுது அவர்கள் ஆண்டவரை ஒடுக்கினவர்கள் கண்களுக்கு முன்பாக இழந்த ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுத்து அவர்களை ஆண்டவர் மகிமைப்படுத்தினது போல இன்றைக்கும் மாம்சமான மனிதர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டு ஒடுக்கிற ஆண்டவரே
அந்த நிலைகளுக்குள் தேவ ஜனம் செல்லும் பொழுது தங்கள் வழிகளை வேத வசனத்தின்படி நேராக்குகிற அந்த சந்தர்ப்பத்தில் தானே கர்த்தர் ஒடுக்கினவருடைய கண்களுக்கு முன்பாக, நெருக்கத்தை உண்டு பண்ணின கண்களுக்கு முன்பாக, அற்பமாய் எண்ணின கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மகிமைப்படுத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இன்றும் கர்த்தருடைய ஜனங்களில் அவிதமான கிரியைகளை நடப்பித்து வருகிறீர். எங்களிலும் அப்படிதான மாற்றங்கள் காண வேத வசனத்திற்கு நேராய் திரும்பி நன்மைகளை சொந்தமாக்கி கொள்ள கிருபையை தாரும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.